மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னு சனி உங்களோட ராசி அதிபன் 3ஆம் பாவத்துல போயிருக்கான். 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதரர் தைரியஸ்தானம். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கை வேற லெவல்ல இருக்கு. அவன் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான். நீதிமான். பாரபட்சம் பார்க்கவே மாட்டேன். யாருக்கு என்ன பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கர்மிக் எஃபெக்ட் சொல்லுதோ அதை கொடுப்பேன் அப்படின்ற பர்சன். சனி ஒருத்தன் சப்போர்ட்டா இருக்கிறது அப்படின்றது பாக்கி இருக்க 8 கிரகங்களும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையா இருக்கும் அப்படின்றது உண்மை. அந்த 8 கிரகத்தாலே உங்களை கெடுக்க முடியுமா? கெடுக்க முடியாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. கேது 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தான கேது. அஷ்டமஸ்தான கேது அப்படின் போது நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து இந்தியா வர்றதுக்கான வாய்ப்பு, அவங்க சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. குரு 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு. மகர ராசி அன்பர்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல யாரு இருக்கா அப்படின்னா குரு இருக்கா. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2026ஆம் வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அதை தான் பார்க்க போறோம். இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். அந்த 2 பகுதியை ஏங்க சொல்றீங்க அப்படின்னா 1/6/2026 குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப 1/6/2026 வரைக்கும் மிதுனத்துல அமர்ந்து ஒரு விதமான பலன்களும், அதுக்கப்புறம் கடகத்துல பயிற்சியான பின்னாடி ஒரு விதமான பலன்களும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகத்துல பயிற்சியான பின்னாடி குரு பகவானோட 9ஆம் பார்வை சனி மேல படியும். அதனால பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். அதாவது முற்பகுதி ஒரு விதமான பலன்களும், பிற்பகுதி ஒரு விதமான பலன்களும் வரும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி என்னென்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எல்லா ராசிக்கும் சொன்ன மாதிரி முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு தாங்க சொல்ல போறோம். முற்பகுதி அதாவது 1/6/2026 வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு? முதல்ல சனி பகவான்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சனி உங்களோட ராசி அதிபன் 3ஆம் பாவத்துல போயிருக்கான். 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதரர் தைரியஸ்தானம். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கை வேற லெவல்ல இருக்குங்க. என் தம்பி தங்கச்சி நான் பெருசா எப்பயுமே நம்புறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அது பிரச்சனை இல்லை. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்குங்க. சனி 3ஆம் பாவத்துல வந்து அமர்றது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சகாய சனி, சகாயம் அப்படின்னாலே ஹெல்ப் அப்படின்றது வருது பாத்தீங்களா? சனி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்றது செய்ய போறா. ஏதோ ஒரு விதத்துல அப்படின்னு சொல்றதை விட எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஹெல்ப் செய்ய போறா அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட ராசி அதிபன் உங்களுக்கு எடுப்பானா என்ன? எங்க 7 நாட்டு சனியில அவன் எங்களை வச்சு செஞ்சது எங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அப்படின்னா உண்மை. பொதுவா அதனாலதான் அவன் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான். நீதிமான். பாரபட்சம் பார்க்கவே மாட்டேன். யாருக்கு என்ன பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கர்மிக் எஃபெக்ட் சொல்லுதோ அதை கொடுப்பேன் அப்படின்ற பர்சன். ஆனா இப்ப உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சனியினோட விதி. சனி வந்து செய்யக்கூடிய வேலை, அவனுக்கு ஈசன் கொடுத்த கட்டளை. ஆக அவன் எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பான், கவலையப்படாதீங்க. சனி ஒருத்தன் சப்போர்ட்டா இருக்கிறது அப்படின்றது பாக்கி இருக்க 8 கிரகங்களும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையா இருக்கும் அப்படின்றது உண்மை. அந்த 8 கிரகத்தாலே உங்களை கெடுக்க முடியுமா? கெடுக்க முடியாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. சனி தடுக்க எவர் கொடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? அப்ப சனி உங்களுக்கு நல்லது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருக்கான். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆக சனி சூப்பரா இருக்கா. அதுக்கப்புறம் ராகுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு. தனஸ்தானத்துல ராகு நம்மளுக்கு காசு, பணம், வசதி, அந்தஸ்து இது எல்லாத்தையும் ராகு கொடுத்துருவான். ஏமா அது குடும்பஸ்தானம் ஆச்சேம்மா, பெருசா கவலைப்பட வேண்டாம், குருனோட பார்வை இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய கெடுபலன்களை பத்தி யோசிக்காதீங்க. கேது 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தான கேது. அஷ்டமஸ்தான கேது அப்படின் போது நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து இந்தியா வர்றதுக்கான வாய்ப்பு, அவங்க சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. ஆல்ரெடி சம் உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு, டயபிட்டிஸ் இருக்கு, பிபி இருக்கு, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. உங்களோட ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வெளியே வரதுக்கான வாய்ப்பு, அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. மற்றபடி பெருசா கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு. மகர ராசி அன்பர்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல யாரு இருக்கா அப்படின்னா குரு இருக்கா. ஆக இதை வந்து நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கடனை அடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கடனை அடிச்சுடுங்க, குருவே சப்போர்ட்டா இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து உடல் உபாதைகள் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு பிளான் பண்ணாலும் குரு முழுக்க சப்போர்ட்டிவா இருப்பான், கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இது முற்பகுதி. அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க.
பிற்பகுதியில சனி எப்படி இருப்பா, அதாவது 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி எப்படி இருக்கா அப்படின்னா, சனி அதே சகாய சனியா தான் இருக்கா. ஆனா குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. அப்ப சனி வந்து பாருங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா, இன்னும் கொஞ்சம் எந்துவா, இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கா, செய்வான் அப்படின்றது உண்மை. இது ஒரு பெரிய 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 பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கும் மேல ராகு 2ஆம் பாவம், தனஸ்தான ராகு, திடீர் தன பிராப்தி, குடும்பத்துல சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே அதிகமாகும், உங்க வசதி வாய்ப்பு அந்தஸ்து எல்லாமே அதிகமாகும். ஆனா குடும்பஸ்தானம் ஆச்சே அப்படின் போது குடும்பத்துல உதாரணத்துக்கு இந்த ராகு என்ன இம்பாக்டை ஏற்படுத்துவான் அப்படின்னா, குடும்பத்துல ராகுனோட காரகத்துவம் அதிகம் இருக்கும். அப்படின்னா என்ன, குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேரும் ஒவ்வொருத்தவங்க கிட்ட எதிர்பார்ப்போட பழகுவாங்க. உண்மையான அன்பு, உண்மையான பாசம் அப்படின்றது இருக்காது. இது ரொம்ப சிம்பிள். அதுக்கும் மேல குடும்பத்துல அப்பப்ப சில விதமான முரண்பாடுகள், மனக்கசப்புகள், மனசஞ்சலங்கள் இதெல்லாம் வரும். அமைதியா இருக்கீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போயிடும், பெருசா யோசிக்க வேண்டாம். கேது 8ஆம் பாவமே தான். இது வந்து கடைசி வரைக்கும் கேது கொடுக்கக்கூடிய பலன்கள் நான் முன்ன சொன்னதே தான். முற்பகுதி பிற்பகுதி தனியா கிடையாது. சரி, அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 7ஆம் பாவம், கலத்திரஸ்தானத்துல குரு. பொதுவா குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அவன் லார்ட் ஆஃப் 3 and 12, இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 12ஆம் பாவம் அயன சயன போச்சன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் கலத்திரஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால மகர ராசி அன்பர்கள் ரொம்ப இளம் வயசு அப்படின்னா லவ் வரும், மத்தியம வயசு ரிலேஷன்ஷிப் வரும். ஏமா இளம் வயசுல ரிலேஷன்ஷிப் வரக்கூடாதா? இல்லைங்க, ரொம்ப சின்ன வயசுல லவ் தானே வரும், ரிலேஷன்ஷிப்ல நோக்கி போக மாட்டாங்க. அதுக்கு மேல வருதுன்னா வரலாம், வரக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு அப்படின்றது மேம்படும். நானும் எங்க ஒய்ஃபும் பிரிஞ்சு 7 நாட்டு சனிலே பிரிஞ்சுட்டோமா, கரெக்டு தான். அந்த மாதிரி பிரிஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா 2வது திருமணம் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா நல்ல வரன் வரும். இல்லம்மா நாங்க வந்து திருமணம் பிளான் பண்ணல, ரிலேஷன்ஷிப் இருக்கலாம்னு நினைக்கிறோம், தாராளமா ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், அதுக்கு குருவே சப்போர்ட்டிவா இருப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்க பர்சன் நல்ல பர்சனா வருவாங்க. 2வது திருமணம் அப்படின்னா ஒரு நல்ல வரன் அப்படின்றது அமையும். இல்லைங்கம்மா நாங்க ஒரே வீட்டுல தான் இருக்கோம், 7 நாட்டு சனியும் போது பிரிஞ்சோம், ஆனா ஒரே வீட்டுல பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. என்னப்பா ஒரே வீட்டுல இப்படி பிரிஞ்சிருந்தா இது எப்படி நல்லாவா இருக்கு, குழந்தைங்க எப்படி வளரும், குழந்தைங்க இதை பார்த்து குழந்தைங்க கெட்டு போயிடாதா, நீங்க 2 பேரும் சேர்ந்ததா தானே குழந்தைங்களை முன்னேற்ற முடியும். இப்படி பல அட்வைஸ் பண்ணி 2 பேரையும் திருப்பி இணைக்க பார்ப்பாங்க. குரு எப்பயுமே கணவன் மனைவி, இப்படி கணவன் மனைவி மட்டும் இல்ல, உறவு முறைகளை இணைச்சி வைக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா குரு தான். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல இணைச்சி வைப்பா அப்படின்னு சொல்லலாம். இது கணவன் மனைவி உறவு முறை மட்டும் தானா அப்படின்னா இல்லைங்க, நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்குமான உறவு முறையும் அவன் இணைச்சி வைப்பான் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். சரி, அதுக்கும் மேல குருனோட பார்வை 1ஆம் பாவம் உங்க சுயஸ்தானத்தை பார்க்குது. மகரம் யோசிக்கும். மகரம் வந்து பாருங்க எப்பயுமே மெழுகுவத்தி மாதிரி தான் எரிஞ்சு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் யோசிப்பாங்க, நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது தானே நம்மள எல்லாரும் ஏமாத்துறாங்க, நம்ம கொஞ்சம் நம்மளோட குணாதிசயங்களை மாத்திக்கலாம், நம்ம இந்த கேரக்டர் மாத்திக்கணும், அந்த கேரக்டர் மாத்திக்கணும், சுவாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும், தீர்த்த யாத்திரை போகணும், ஞான மார்க்கத்துல போகணும், இப்படி நிறைய விஷயம் தோணும், செய்யுங்க நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குற, அட போயா 7 நாட்டு சனி வந்த பின்னாடி நான் எவ்வளவு வந்தாலும் பாத்துக்குவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. அதுக்கு மேலே என் தம்பி தங்கச்சி இப்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தை குரு பாக்குறாரு, இது உச்ச பார்வை. லாபஸ்தானத்தை குரு பாக்குறாரு அப்படின் போது மகர ராசி அன்பர்கள் என்ன வேலை செய்றீங்க அப்படின்னாலும் அதுல அபரிமிதமான லாபம் அப்படின்றது வரும். பொதுவா மகரம் வந்து பாருங்க உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க, ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மகரத்துல வந்துருவாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கவங்க, ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கவங்களும் மகரம். உழைக்கிறதுக்கு கஷ்டப்படாத ஒரு ராசியில மகரமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் உங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க் பண்றதுனால ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரதான செய்யும். சோ இத்துணை நல்ல விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்னே ஒண்ணு 8ல கேது, அது வந்து ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா வெளியே கொண்டு வர பார்க்கும். ரொம்ப சிம்பிள் அதையும் சமாளிக்கிறதுக்கு. எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஹிடன் ரிலேஷன்ஷிப் சீக்ரசிஸ் அது ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து ப்ராப்ளமா இருக்கு, ட்ராப் பண்றாங்க அப்படின்னா வீட்டுல அதை தைரியமா சொல்லி வீட்டினோட சப்போர்ட் வாங்கிக்கோங்க. ப்ராப்ளம்லாம் இல்லைங்க, ட்ராப் பண்ணல ஆனா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா முதல்ல எந்த அளவுக்கு அந்யோன்யமா பாசமா ரியல் அஃபெக்ஷனோட அவங்க கூட பழகுறீங்களோ திருப்பி அதே அன்பை கொடுக்க பாருங்க. எந்த மனசுல வந்து ரொம்ப நேசிச்சிங்களோ அதே பர்சனை எப்படி வெறுக்க முடியும்? வெறுக்காதீங்க, திருப்பி முழுசும் நேசிச்சு பாருங்க. அப்பயும் திருந்தாது அப்படின்னா வீட்டுல சொல்லி வீட்டினோட சப்போர்ட் அப்படின்றத வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி முக்கியமா உங்களுக்கு மனைவியோட சப்போர்ட், நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா லேடியா இருக்கீங்கன்னா உங்களோட கணவனோட சப்போர்ட், இல்ல அம்மா அப்பானோட சப்போர்ட் இப்படி வாங்குறீங்க அப்படின்னும் போது இது ரொம்ப ஈஸியா வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மகரம் எங்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா 2026 ஆன் தி ஹோலே சூப்பரா இருக்குங்க. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா
இந்த 2026 இனிமையான வருடமா. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பொதுவான பலன்கள்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 50% ஒவ்வொரு சுய ஜாதகத்திலயும். அதுக்கும் மேல மீதி 50% வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, தசநாதன் வலுத்து இருக்கானா இல்ல வந்து கெட்டு போயிருக்கானா, அதை பொறுத்துதான். இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைங்க நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்ப நாங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், பிள்ளைங்களால பிரச்சனை, கணவரால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, எங்களோட ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ். அந்த சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா இதுக்கு வழி இருக்கு வழி இல்லை அப்படின்றது தெளிவா சொல்லிட முடியும். இல்லைங்க நாங்க வாழ்க்கையில வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாலும் சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்.